அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 6. போன எபிசோட்ல அமுதன், நேஹா மற்றும் தருண், நிவேதா இவங்க உதயகிரி கோட்டைக்குள் போறத பார்த்தோம். உதயகிரி கோட்டைக்குள் நுழைந்த மறு நிமிடமே அமுதன் தன் துணையுடன் கை கோர்த்தபடி சரியாய் 12:30க்கு இதே இடத்துக்கு வந்துடுறோம் என்று மறைந்து விட்டான். நேஹா போகிற போக்கில் நிவேதாவிடம், நிவே, அவங்க உனக்கு கம்பெனி கொடுப்பாங்க என்று தருணை காட்டிவிட்டு பறந்தாள். அவர்கள் இருவரையும் வாய்ப்பிழந்தபடி பார்த்த நிவேதா, அட பாவி, இப்படி மாறிவிட்டாளே, எங்கே போனாலும் என்னை விட்டு பிரியவே மாட்டா தெரியுமா? நேற்று இதே மாதிரிதான் என்னை அம்போன்னு விட்டுட்டு போனான். இப்பவும் பாருங்களேன், பள்ளியில சுற்றுலா போகும்போது அப்படியே அட்டை மாதிரி ஒட்டிட்டே இருப்பா தெரியுமா? காதலுக்குத்தான் எத்தனை சக்தி! ஒரே பார்வை எத்தனை வருஷ பந்தங்களை கூட மறக்கச் செய்து விடுது இல்லை என்றாள். ஆம், அவன் சுவாரஸ்யமாய் வேறு எங்கோ பார்த்து கொண்டே தலையை ஆட்டினான். நம் பேச்சை கூட உற்று கவனிக்க மாட்டேன் என்கிறானே. லேசான சுணக்கம் மனதில் உண்டானது. பலவித எண்ணங்களுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் பக்கம் சில நிமிடங்களுக்கு பின் திரும்பியவன் என்ன என்று கேட்டான். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும். சொல்லு, நீங்க நிஜமாகவே என்னை காதலிக்கிறீர்களா இல்லை விளையாட்டுக்கா? ஏன் ஏன் உனக்கு இந்த விபரீத சந்தேகம்? இல்லை, ஒருவேளை உங்க வீட்ல உள்ளவர்களுக்கு என்னை பிடிக்கலனா என்று யோசித்தவன், ஒன்றும் பண்ண முடியாதுதான் என்றான். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னை ஏமாத்திடுவீங்களா? கண் கலங்கினாள். அடலூசு, என் மேல உனக்கு எவ்வளவு நம்பிக்கை! என்னை பார்த்தா ஏமாற்றுக்காரன் மாதிரியா தெரியுது? அப்படி இல்லை, நேஹா மாதிரி எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நீ என்ன சொல்ல வர்ற? குடும்பம், அதன் பின்னணி அப்படி எதுவும் எனக்கு இல்லையே. அது மட்டும் போதுமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு? இத பாரு நெவி, நான் ஒரு வியாபாரி. எனக்கு எதிரே இருப்பவர்களை நல்லா எடை போட தெரியும். உன் குணநலன், இயல்புகளை நான் ஓரளவு அனுமானித்திருக்கேன். எனக்கு முழு திருப்தி ஏற்படும் விஷயங்களை மட்டுமே நான் ஏத்துப்பேன். என் பெற்றோர் என் விருப்பத்திற்கு எதிரா ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. உனக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிற? அடக்கமான, அலட்டல் இல்லாத அழகு, படிப்பு, எல்லாவற்றிற்கும் மேல நல்ல குணநலன். வேறென்ன வேணும்? முதலில் அமுதன் நேஹா திருமணம் முடியட்டும், பிறகு நம் விஷயத்தை பார்க்கலாம். அதுவரைக்கும் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்வோம். திகட்ட நேசத்தை பரிமாறிக்கொள்வோம். சுயநலமில்லாத அன்பு பல அனுபவங்களை நமக்கு தரும். என்ன புரியுதா? அவன் பொறுமையாய் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பின்பும் அவள் முகம் தெளிவடையவில்லை. இன்னமும் என்ன என்றவனிடம் ஒண்ணுமில்லை என்று இழுத்தாள். மனதிலே இருப்பதை சொல்லு. இல்ல, என் மனசு என்னவோ சொல்லுது என்றாள் வெசனமாய். முதலில் உன்னை சுற்றி நீ போட்டிருக்கும் மாயக்கூட்டிலிருந்து வெளியே வா. தன்னந்தனியா இருந்ததனால நீ உணர்ந்த பாதுகாப்பின்மை பற்றிய அச்சம்தான் அது. இனிமேல் உனக்கு எல்லாமுமாய் நான் இருப்பேன். உன் இன்ப துன்பங்களோடு நீ உணரப்போகும் அனைத்து உணர்வுகளுக்கும் நான் தான் பொறுப்பாளி என்றான். நீ எதற்காகவும் மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. மாமாவை பத்தி நினைச்சி சந்தோஷமாய் வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு இது என்ன தேவையில்லாத குழப்பம்? கனிந்த அவன் பார்வை அவளின் மனதில் உறுதி கொண்டிருக்க, அத்தனை நெருஞ்சி முட்களையும் பிடுங்கி எறிந்து சுகந்த மலர்வனத்தை உண்டாக்க பொங்கிய பரவசத்தில் அவன் கரத்தை கெட்டியாய் பற்றினாள். இது போதும் ஆண்டவா, இந்த நிம்மதி, இந்த பரவச சந்தோஷம் எல்லாம் என் உயிர் உள்ளவரை நிலைத்திருந்தால் அது மட்டும் போதும். உணர்ச்சி பிரவாகத்தில் கண்கள் நிறைந்தன. அடலூசு, இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு அழுவாங்க? என்னை எவ்வளவு தைரியசாலின்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அமுதன் கிளம்புற அன்னைக்கும் நானும் கிளம்பணும் என்றான். எங்கே வா? புழப்பை பார்க்க வேணாமா? வியாபார விஷயமா இங்க சில நாட்கள் தங்க வேண்டியிருந்தது. வேலை முடிச்சாச்சு. இனிமே கோவைக்கு பயணம். கோவைக்கா? நீங்க கோயம்புத்தூரா? சரிதான். எதுவும் தெரியாதா என்னை பற்றி? உதட்டை பிரிக்கினாள். அப்படி பண்ணாதடி. உதட்டுக்குள் முணுமுணுத்தவனை பார்த்து என்ன என்று அவள் கேட்க, ஒரு காதலன் கிட்ட கேட்கிற கேள்வியாயுது என்றான் அவன். என்ன? மறுபடியும் அவள் எழிலாய் சினுங்க. அவன் பதில் அவளின் இதழில் பதிந்திருந்த அவன் பார்வையில் தெரிந்தது. அவளால் அதற்கு மேல் தன் பார்வையை நிமிர்த்த முடியவில்லை. இங்கிருந்து வீடு பிரியா பங்கு. இப்போ நான் இருப்பது கோவையில். உன் புகுந்த வீடு கோவை எனவும் அவளின் எழில்முகத்தில் நாண ரேகைகளின் அரங்கேற்றம். விஷமமாய் சிரித்து கொண்டவன், கோவையில்தான் நம்ம தொழிற்சாலை இருக்கு. தொலைக்காட்சி விளம்பரங்களில் நீ பார்த்திருப்பாயே, ரியா மசாலா, ரியா சமையல், எண்ணெய், ரியா டேட்ஸ் என்று நிறைய உணவுப் பொருட்கள் பற்றிய தயாரிப்புகளை.
அதில் அந்த சமையல் எண்ணெய்க்கு ஒரு ஜோடி வருமே, அப்பப்பா பொறாமையா இருக்கும். அப்படி ஒரு பொருத்தம், அதுவும் அவங்க 2 பேருக்கும் இடையில். ஏதோ சொல்லுவாங்களே, கெமிஸ்ட்ரி, அது வழியும் பாருங்க. ஆமா, அது அது ஏதோ நினைவு வந்தவளாய் அவள் தடுமாற, ஆமா, அது நம்மளோடதுதான். அந்த பொண்ணு யார் தெரியுமா? என் மாமன் பொண்ணு. அழகி போட்டிகளில் எல்லாம் பரிசு வாங்கினாள். அதி புத்திசாலி. புன்னகையோடு அவன் சொல்ல சொல்ல நிவேதாவின் கனவுகள் அனைத்தும் பொலிவிழந்து வெளிரத் தொடங்கின. அவளின் கண்களில் நிறைந்து நின்ற பய உணர்வும் ஏமாற்றம் கலந்த ஏக்கமும் அவனை என்னவோ செய்ய, நான் என்ன செய்தா நீ நம்புவ என்று கேட்டவன் அவளின் கரம் பற்றி அவளின் மோதிர விரலில் ஒரு அணிகலனை பூட்டினான். தன் விரலில் பளபளத்த அந்த அன்பின் சின்னத்தை நம்ப மாட்டாதவளாய் அவன் முகம் மோக்க, இப்பவாச்சும் உன் பயத்தை சந்தேகத்தையும் துரத்தி விடுறையா என்றான். எனவும், இது போதுமுங்க, இந்த அங்கீகாரம் போதும். காலம் காலமாய் சேமித்து வைத்திருந்த காதலை அந்த ஒரே கணத்தில் கொட்டி விடுவது போல புன்னகை பூத்தாள். அவளின் அத்தனை உணர்வுகளும் துடிப்புடன் அவன் முகம் நோக்கிய வேளையில், நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்ற பாடல் தேவகானமாய் ஒலிக்க, பிரம்மையோ என்ற சந்தேகத்துடன் மலங்க மலங்க அவள் விழித்த போது அங்கே நின்றிருந்த ஒருவரின் மொபைலில் இருந்து அந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்க, அசட்டு சிரிப்புடன் திரும்பியவளை பார்த்து, இதுக்கு பேருதான் சூழ்நிலை காணமா என்று பலமாய் சிரித்தவன், உன் மனசில கூட இந்த பாட்டு தான் ஓடியது போல என்று சீண்டினான். உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் அழகு முகத்தில்தான் டிஜிட்டல் போர்டு போல வார்த்தைகள் மின்னுதே. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது இல்ல? முகத்தில் பிரதிபலிக்கிற உணர்வுகளை வச்சே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவீங்கல்ல. வியாபாரத்துறையில் இருக்கிற எல்லோரும் இப்படித்தான் இருப்பாங்க. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?